ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களது அதிகாரத்தை, எங்களது இடத்தை, அடையாளத்தை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, அடையாளத்தை சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியில் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். இந்த அடையாளத்தை நாம் வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் அந்த சத்தியத்தின் தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் செய்து முடித்த செயல்களின் மூலமாக இந்த பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுது முடிந்தது என்று சொன்னாரோ, மனிதனுடைய தேவைகளுக்கு, மனிதன் மீட்கப்படுவதற்கு, தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கு, ஜீவனை பெறுவதற்கு என்ன செயல்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சட்ட ரீதியாக செய்து முடித்தார். அதைதான் அவர் முடிந்தது என்று சிலுவையில் கூறினார். மனிதனுடைய தேவை என்னவாக இருந்தது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்த பாவம், பாவ விளைவுகளினால் அந்த பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. 2 பேருக்கும் அந்த உறவை பிரித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இணையாத படிக்கு ஒரு தடையை அது உண்டு பண்ணியது. தேவன் எப்படி அன்புள்ளவரோ அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் ஒரு நியாயாதிபதி. பரிசுத்தமுள்ள தேவனால், நீதியுள்ள தேவனால் பாவமுள்ள மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவமுள்ள மனிதனோடு உறவு கொள்ள முடியாது. பாவமுள்ள மனிதனுடைய வாழ்வில் செயல்பட முடியாது. தன்னுடைய வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அவரது இயல்பு, அவருடைய நீதியின் இயல்பு, பரிசுத்தத்தின் இயல்பு அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனையை கேட்கும். இந்த பாவத்தின் தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்குமாக தேவனிடமிருந்து பிரிவு. இந்த மரணம் என்பது சரீர மரணம் மாத்திரம் அல்ல, என்றென்றைக்குமான தேவனுடைய பிரிவை இது குறிக்கிறது. தேவனுடைய பார்வையில் மரணம் என்பது இல்லாமல் போவது அல்ல. நம்முடைய ஆவிக்கு என்றுமே அழிவு கிடையாது. அந்த ஆவி ஒன்று தேவனோடு என்றென்றைக்குமாக இருக்கும், இல்லை என்றால் அது இன்னொரு பகுதியில் அழிவின் விளிம்பில் என்றென்றைக்குமாக நின்று கொண்டிருக்கும். அந்த ஆவிக்கு அழிவு என்பது கிடையாது. நாம் ஜீவனை பெறவில்லை என்றால் தேவனிடமிருந்து நித்தியமாக அழிவின் வாசலில் நின்று கொண்டிருப்போம். இதுதான் தண்டனை. இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விரும்பாமல் இந்த ஆக்கினை, இந்த தண்டனை அவரது குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள எல்லா இரத்தங்களும்
பாவத்திற்கு கீழாக ஆக்கப்பட்டது. நம்மை மீட்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதற்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது, நமக்கு கிடையாது. அதனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை மீட்கும் பொருட்டு அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். அவருடைய நீதி, அவரது நியாயம், அவரது பரிசுத்தம் எதை கேட்டதோ, அந்த பாவத்தின் தண்டனை எதுவோ, அந்த ஆக்கினை எதுவோ, அதை அவர் மனிதனாக இறங்கி வந்து நமக்கு பதில், நம் சார்பில், நமக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அந்த பாவத்திற்கான தண்டனை எதுவோ, விலைக்கரையம் எதுவோ, அதை முழுமையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தி முடித்தார். அது மாத்திரம் அல்ல, இந்த பாவத்தின் மூலமாக மனிதர்களுடைய வாழ்வின் மேல் அதிகாரத்தை பெற்றிருந்த சாத்தானை அவர் மனிதனாக இறங்கி வந்து, மனிதன் எந்த அதிகாரத்தை சாத்தானிடம் இழந்து போனாரோ அந்த அதிகாரத்தை அவர் மனிதனாக வந்து சாத்தானிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். கொலோசையர் 2:15 சொல்லுகிறது, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மீது வெற்றி சிறந்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஒரு குடும்பத்திலிருந்து நம்மை விடுவித்து இன்னொரு குடும்பத்திற்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். சாத்தானை அவர் முறியடித்திருக்கின்றார், தோற்கடித்திருக்கின்றார். மனிதர்கள் மீது அவனுக்கு இருந்த அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கின்றார். எதன் மூலம் என்றால் தனது மரணத்தின் மூலம். அந்த பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு, மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு, நம் சார்பில் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுகிறார். அங்கு மரணத்தையும் சாத்தானையையும் அவர் ஜெயித்திருக்கின்றார். அந்த நியாயப்பிரமாண சட்டம் என்னவெல்லாம் சொல்லியதோ அதை செய்து முடிக்க முடியாத இடத்திலிருந்த நமக்கு பதில் அதை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். அந்த சட்டங்களை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எந்த பலியை கேட்டதோ அந்த பலியை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். நாம் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு ஒரு வழியை சிலுவையில் திறந்து வைத்திருக்கின்றார். தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு, அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு, அவர் கொடுத்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புதிய வழியை, அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் சிலுவையில் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த முடிந்தது என்ற வார்த்தையின் பொருள் இதுதான். நீங்கள் இரட்சிப்புக்காகவோ தேவனுடைய உறவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிக்காகவோ, நீதிக்காகவோ, சுகத்துக்காகவோ, வெற்றிக்காகவோ, அதிகாரத்துக்காகவோ, நித்திய ஜீவனுக்காகவோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் அவரை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டால் போதும். அவருக்குள்ளாக அது செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் எனக்கு இது கிடைக்கும்? தேவன் இதை எனக்கு எப்படி தருவார் என்று நீங்கள் அழுது புலம்பி கெஞ்சி மன்றாடி சோர்வுற்று இருக்க வேண்டிய இடத்தில் அவர் உங்களை வைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த செயல்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம். எப்படி என்றால்,
நமது ஆவி புதிதாக மாற்றப்பட்டிருப்பதன் மூலம். நமது ஆவி தேவ சாயலில் ஆக்கப்பட்டிருப்பதன் மூலம். அந்த ஆவி மறுபடியும் புதிதாக உருவாக்கும் பொழுதே அது தெய்வ சாயலை பெற்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கின்றது இல்லையா? அதுபோல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே தேவனுடைய சாயலை பெற்று அங்கு உருவாக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்று அந்த ஆவி உருவாக்கப்படுகின்றது. தேவனுடைய நீதியை பெற்று அந்த ஆவி உருவாக்கப்படுகின்றது. தேவனைப் போலவே அவரது வாழ்வை பெற்று அந்த ஆவி உருவாக்கப்படுகின்றது. வாசிக்கலாம் எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கின்றார். எட்டர்னல், நித்தியமான பூரணம். இது வந்து வந்து போகின்ற பரிபூரணம் அல்ல. நான் அன்றைக்கு பெற்றுக்கொண்டேன், இன்றைக்கு இழந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பரிபூரணம் அல்ல. என்றென்றைக்குமான பரிபூரணம். ஏனென்றால் இது உங்களது கிரியைகளின் அடிப்படையில் உண்டானது அல்ல. எப்படி இந்த பரிபூரணத்தை இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதே போல உங்களது செயல்கள் இந்த பரிபூரணத்தை இழக்கச் செய்ய முடியாது. சாத்தான் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் இது உங்கள் செயல்களின் மூலமாக உருவானது அல்ல. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகின்றவர்களை ஒரே பலியினாலே, அங்கு பழைய ஏற்பாடு அனுபவம் போல வருடத்திற்கு பலி தேவையில்லை. ஒரே பலியினாலே என்றென்றைக்குமாக அவர் பூரணப்படுத்தி இருக்கின்றார். உங்களுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் புதிய ஆவியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது ஆவி பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றது, சீல்டு. எப்படி நம்முடைய கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அந்த பாக்கெட் எப்படி சீல் பண்ணப்பட்டிருக்கின்றதோ அதுபோல உங்களது ஆவி உங்கள் சிந்தனைகள் மூலமாக, உங்கள் சரீரத்தின் மூலமாக, உலக காரியங்கள் மூலமாக கரைபடாதபடிக்கு ஆவியானவரால் அது முத்திரையிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் உங்களுடைய ரட்சிப்பு ஆவியானவரை கொண்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அன்றைக்கு ரட்சிப்பை பெற்றிருந்தேன், இன்றைக்கு நான் ரட்சிப்பை இழந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதே போன்று இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் மறுதலித்தால் மட்டுமே நீங்கள் ரட்சிப்பை இழக்க முடியும். ஏனென்றால் அவ்விதமாகவே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். உங்களுடைய செயல்கள் ரட்சிப்பை இழந்து போகச் செய்யாது. மாறாக இந்த பரிபூரணத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் உலக வழக்கத்தின்படி, பழைய ஸ்பாவத்தின்படி நீங்கள் வாழ்வீர்களானால் அந்த பரிபூரணத்தை அந்த செயல்கள் தடுத்து நிறுத்தும். அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அது கட்டுகளை உண்டாக்குமே தவிர நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவது இல்லை. இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். அநேகர் இதை குறித்து கேட்கும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் இது நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு தைரியத்தை இது கொடுக்காதா? பாவ வாழ்வில் நாம் வாழ்வதற்கு இது ஊக்கப்படுத்தாதா என்று அநேகர் கேட்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, கிருபை என்பது பாவம் செய்வதற்கான அனுமதி அல்ல. கிருபை என்பது பாவ வாழ்விலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை எக்யூப் செய்கிறது, பலப்படுத்துகிறது.
நமக்குள் உள்ள பரிபூரணத்தை வெளியே கொண்டு வர உதவி செய்கிறது. கிறிஸ்துவை போல நம்முடைய சரீரத்திலும் சிந்தனையிலும் வாழ்விலும் உருமாற்ற அந்த கிருபை உதவி செய்கிறது. என்றென்றைக்குமான பரிபூரணம். தேவ நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது. அவர் பாவமாக்கப்பட்டதன் காரணம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும் படியாக. அதனால் அவர் பாவமாக்கப்பட்டிருக்கின்றார். தேவனுடைய நீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதி என்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை என்றால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, இதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இருக்கின்றதா என்று உங்களுக்கு எண்ணம் வருகிறது இல்லையா? இதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, தேவனுடைய உறவிற்கு செல்ல எனக்கு தகுதி இல்லை, என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? என்னை அவருக்கு பிடிக்குமா? என்னை அவர் அன்பு செய்கிறாரா? அந்த தகுதியை நான் பெற்றிருக்கின்றேனா? அவர் சமூகம் செல்லக்கூடிய தகுதியை நான் பெற்றிருக்கின்றேனா என்று அநேகருக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? இந்த தகுதிதான் தேவ நீதி. உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவர் உங்களை சேர்த்து கொள்வது இல்லை. அவரே அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவே உங்களது தகுதியாக இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். மனிதர்களுடைய குடும்பத்தில் மனிதர்கள் மூலமாக பிறக்கின்ற குழந்தைகளை தான் அந்த குடும்பத்தில் சேர்த்து கொள்ளுவார்கள் இல்லையா? ஒரு விலங்குகள் குடும்பத்தில் உள்ள குட்டிகளை மனித குடும்பத்தோடு இது என்னுடைய உறவு, என்னுடைய பிள்ளை என்று யாரும் சொந்தம் கொண்டாடுவது இல்லை. அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற ஒருவர் தான் அந்த குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதே போன்று தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமென்றால் நாம் நல்ல செயல்கள் செய்து அந்த இடத்தை பெற முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே ஆவியில் மரித்து போய் இருந்தோம், தேவனுக்கு எதிரிகளாக இருந்தோம், பாவ இயல்பை பெற்றிருந்தோம், இன்னும் சொல்ல போனால் சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்தோம். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடுவது இல்லை. மேலும் நம்முடைய பழைய ஆவி மாறி நாம் தேவ சாயலை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியும், தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் செல்ல முடியும். இந்த விடுதலையையும் இந்த வாழ்வையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். தேவனுடைய இயல்பை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, அவரிடத்தில் செல்லக்கூடிய தகுதியை பெறும் படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இந்த பரிபூரணம் உங்களுடைய சிந்தனைகளில் அல்ல, உங்கள் சரீரத்தில் அல்ல, உங்கள் ஆவியில் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஆவி பரிபூரணமாக உருவாக்கப்பட்டதன் மூலம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிபூரணத்தின் மூலம் நீங்கள் நிரம்பி இருப்பதினால் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். கொலோசையர் 2:9-10 நாம் தியானித்தோம். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாகிய அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கின்ற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். நீங்கள் அரைவாசி அல்ல, கால்வாசி அல்ல, நிரம்பி வழிகின்ற பரிபூரணத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டதன் மூலம், அவரது வாழ்வை பெற்றுக்கொண்டதன் மூலம், அவரது ஆவியை பெற்றுக்கொண்டதன் மூலம், அவரது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதன் மூலம், அவரது நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதன் மூலம் அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நீங்கள் பரிபூரணத்தை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் இனிமேல் தான் பரிபூர்ணமாக மாற வேண்டும் என்று இல்லை, ஏற்கனவே பரிபூர்ணமாக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள்.
எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அடுத்த வினாடியே இந்த பரிபூரணத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களது ஆவியும் அவரது ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஆவியில் மறுபடியும் பிறந்தீர்களோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவரது வாழ்வையும் அவரது வல்லமையையும் அவரது நீதியையும் அவரது பரிசுத்தத்தையும் அவரது அதிகாரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போன்று இவ்வுலகில் இந்த உலகில் இப்பொழுது இந்த பிரகாரமாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரது திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. நாம் எப்படி பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நாம் பெற்றிருப்பதன் மூலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசி தேவனுடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியில் மறுபடியும் பிறந்த அவரது புதிய ஆவியில் இவை அனைத்தையும் அவர் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய வாழ்வில் தேவ பலத்திற்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக, அன்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய ஞானத்துக்காக, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய தேவ வழி நடத்துதலுக்காக இனிமேல் தேவன் செயல்பட வேண்டும் என்று அவர் காத்திருக்க வேண்டியது இல்லை. இது அனைத்துமே கொடுக்கப்பட்ட இடத்தில் அந்த விசுவாசி இருக்கின்றார். இந்த கொடுக்கப்பட்ட இடம் வெளியே அல்ல, அவரது ஆவியில். ஒரு விசுவாசி வெளியே அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்குள் என்ன இருக்கிறது என்று சத்தியத்தை பார்க்கும் பொழுது, தேவனை குறித்த, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தின் மூலம் இந்த பரிபூரணம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆனால் நம்ம எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கெஞ்சி, மன்றாடி, அழுது, புலம்பி அதை பெற்றுக்கொள்ள தெரியவில்லை என்றால் தேவனுக்கு சித்தமில்லை என்று பழியையும் அவர் மீது போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெளிவாக சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிற அறிவினாலே ஏற்கனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கின்ற பரிபூரணத்தை உங்கள் விசுவாசத்தின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். உங்க பலத்துல தேவனுடைய உறவுல நீங்க செல்ல முடியாது. அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த பலத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். அவர் சார்ந்து கொள்ளக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த கிருபையை அவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பலத்துல செல்வதினால் தான் அங்கு போராட்டம் வருகின்றது, சோர்வு வருகின்றது, தோல்வி வருகின்றது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கின்றார் என்று பொருள். அது வெளியே அல்ல, மறுபடியும் பிறந்த உங்கள் புதிய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதற்கு காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அது மறுபடியும் பிறந்த உங்கள் ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரை அறிகிற அறிவினால், விசுவாசத்தின் மூலம் அந்த பரிபூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம்.
அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. உம்மை அறிகிற அறிவினால் விசுவாசத்தின் மூலம் அந்த பரிபூரணம் வெளிப்படுகின்றது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். சிலுவையில் எப்பொழுது நீர் முடிந்தது என்று சொன்னீரோ, இந்த பரிபூரணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கின்றீர். இந்த பரிபூரணம் எங்கள் புதிய ஆவியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடையாளத்தை இன்று எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் கொடுத்த, கிறிஸ்துவுக்குள் கொடுத்த இந்த பரிபூரணத்துக்காக நன்றி. எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் சிலுவையில் சந்தித்திருக்கிறீரப்பா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அறிந்து கொண்டு இந்த பரிபூரணத்தை வெளிப்படுத்த எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. உம்மை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரம்புவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.